ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 37. சமாதான தூது இவ்வாறு தோல்வியடைந்ததும் சூசனன் என்னும் வானரன் 20 கோடி வானரங்களை கொண்ட பெரும் படைக்கு தலைமையேற்று போருக்கு கிளம்பினான். தர்மரக்சன் என்னும் தளபதி ராவணனின் அசுரப்படையுடன் அவனை எதிர்கொண்டான். மாருதி அவர்களை எல்லாம் தனது வலிமையினால் கொன்று குவித்தான். எஞ்சி இருந்த அசுரப்படைகள் தோற்றோடி வஜ்ரதம் ஸ்ரீ சூபகனா என்னும் 2 தளபதிகளுடன் மேலும் ஒரு படையை அனுப்ப அவர்களுக்கும் அதே கதி நேர்ந்தது. என்ன செய்வதென தெரியாமல் ராவணன் திகைத்து போனான். இதற்குள் ஜம்புமாலி வித்யும்னன் என்னும் 2 படை தளபதிகளுடன் இந்திரஜித் போர்க்களம் சென்று எதிரிகளின் மீது தனது அம்புகளை எய்தான். ஆனால் ராமன் தனது பாணங்களால் அந்த அம்புகளை தடுத்து அவ்விரு தளபதிகளையும் கொன்று வீழ்த்தினான். இந்திரஜித் தனது தேரிலிருந்து குதித்து மேகங்களுக்குள் தன்னை மாயமாக மறைத்து கொண்டு நாகாஸ்திரத்தை எய்ய பலவிதமான சர்ப்பங்கள் சீறி பாய்ந்து வானரப்படையை தாக்கின. சர்ப்பங்களின் கொடூரமான தாக்குதலால் ராம லக்ஷ்மணர்களும் ஏனைய குரங்குகளும் உயிரிழந்து தரையில் வீழ்ந்தனர். அழியா வரம் பெற்ற மாருதியும் விபீஷணனும் மட்டும் இவற்றால் பாதிக்கப்படாமல் உயிர் தப்பினர். ராமனை தோற்கடித்துவிட்ட மகிழ்ச்சியில் வெற்றியுடன் இந்திரஜித் நகரம் திரும்பினான். அவனது இந்த வெற்றியை கண்டு மிகவும் மனமகிழ்ந்த ராவணன் தனது தங்கை திரிஜடையை பார்த்து, தங்கையே, என் மகனின் வீர செயலை கண்டாயா? எப்படி அவன் வானரப்படைகளை கொன்று ராமனை தோற்கடித்தான் என பார்த்தாயா? இப்போது யாராலுமே என்னை இப்பூவுலகில் வெற்றி கொள்ள இயலாது. இப்போது நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் உடனே சீதையிடம் சென்று இங்கு நிகழ்ந்ததை கூறு. உயிரற்று போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கும் ராம லக்ஷ்மணர்களின் மற்ற வானரங்களின் உடல்களை அவளுக்கு காட்டி, இனி அவளை காப்பாற்ற யாருமே இல்லை என்பதையும் நான் ஒருவனே அவளுக்கு இனி ஆதாரம் எனவும் உணர்த்து அவளை என்னை மணந்து கொள்ள சம்மதிக்க செய். என் அன்பு தங்கையே, நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினான். திரிஜடையும் அவ்வாறே சீதையிடம் சென்று அவளை அழைத்து கொண்டு போய் உயிரற்று வீழ்ந்து கிடக்கும் அந்த உடல்களை காட்டி ராவணன் சொல்லி அனுப்பிய செய்தியையும் கூறினாள். அந்த கோர காட்சியை கண்ட சீதை ஓவென அலறி அழுது தனக்கு இனி யாருமே துணை இல்லையே என அலற்றினாள். மாருதியும் விபீஷணனும் இதிலிருந்து மீண்டு ராம லக்ஷ்மணர்களை காப்பாற்ற என்ன வழி என்று ஆலோசித்தனர். அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்குள் வாயு அங்கே வந்து ராமனின் காதுகளில் ஒரு கருட மந்திரத்தை ஓத உடனே அங்கே கருடர்களும் கழுகுகளும் பல்லாயிரக்கணக்கில் தோன்றி அங்கிருந்த சர்ப்பங்களை எல்லாம் கொன்றழித்து ராம லக்ஷ்மணர்களையும் மற்றும் இருந்த அனைவரையும் உயிர்ப்பித்தன. மீண்டும் கடும் போர் துவங்கியது. ராவணனின் மந்திரியான பரவஸ்தன் என்னும் தீரமுடன் போரிட்டு பல வானரங்களை கொன்றான். அதை கண்டு வெகுண்ட நளன் பரஸ்வதன் மீது பல்லாயிரக்கணக்கில் பாறைகளை எரிய அவற்றையெல்லாம் தனது அம்புகளால் நொறுக்கிவிட்டு பிரவஸ்தன் தொடர்ந்து சண்டையிட்டான். உடனே நளன் தடா என்னும் ஒரு மிக பெரிய, அதாவது 100 யோஜனை அளவு உயரமுள்ள மரத்தை பிடுங்கி அதனால் பிரவஸ்தனை அடித்து கொன்றான். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.